இன்னைக்கு வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க வாஷிங் லிக்விட். அவங்ககிட்ட கேட்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? வாஷிங் லிக்விட். நல்லா பண்ணிடுறீங்க. இன்னைக்கு உங்களோட லிக்விட் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆக போகுது. ஓகே, நீங்க என்ன ஆட் பண்ண போறீங்க? வாஷிங் லிக்விட் தேவையான தண்ணீர், ஆசிட் ஸ்லரி, எஸ்எல்இஎஸ், குஸ்டார், யூரியா, பிளாஸ்டிக், வாஷிங் சோப், பேக்கிங் சோடா, சிஎஸ்பி, கலர். சூப்பர். வாங்க எல்லாமே தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ ஆம் தனுஷ்கோடி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாஷிங் லிக்விட் தயார் பண்ண போறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோமா? இன்னைக்கு வந்து ஆசிட் ஸ்லேரி எடுத்திருக்கோம், எஸ்எல்இஎஸ் எடுத்திருக்கோம், கொஸ்டால் எடுத்திருக்கோம், காஸ்டிக் லே எடுத்திருக்கோம், அடுத்து வந்து சென்ட் எடுத்திருக்கோம், யூரியா எடுத்திருக்கோம், அது கலர் எடுத்திருக்கோம், அடுத்து வாஷிங் சோடா, டிஎஸ்பி, அப்புறம் பேக்கிங் சோடா. இதெல்லாமே இன்னைக்கு தயார் பண்ணுற பொருட்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் தயார் பண்ண போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க பார்க்கலாம். தண்ணி ஊற்றிருக்கீங்களா? இப்போ சில்லரி ஊற்றுங்கப்பா. ஊற்றிட்டிங்களா? நல்லா கிண்டுங்க. அடுத்து எஸ்எல்இஎஸ் ஊற்றுங்க. அது ஜெல் டைப்பாக இருக்கும், நல்லா வடித்து விடுங்க. அந்த இதுலேயே விடுங்க. நல்லா கிண்டுங்க. ஜெல் டைப்பாக இருக்கும், நல்லா வடிச்சு விடுங்க. கை படக்கூடாது. அந்த இதுலேயே விடுங்க. அடுத்து கொஸ்தா இருக்குங்க. நல்லா கிண்டணும்ப்பா. நல்லா கிண்டுங்க. நல்லா எல்லாம் செட் ஆகணும். நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா கிண்டிட்டீங்களப்பா. இப்போ வந்து யூரியா போடுங்க. யூரியா போடுங்க. போடுங்க. நல்லா போட்டு கிண்டுங்க. நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. இப்போ வந்து காஸ்டிக் லே யார் கையில் காஸ்டிக் லே விடுங்க. நல்லா கிண்டுங்க. காஸ்டிக் லே அப்படி ஊற்றுங்க.
நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினீங்கன்னா தான் ஒன்று கூட நல்லா இருக்கும். லிக்விட் நல்லா கிண்டிடுங்க. காஸ்டிக் சோடா இது லேபிட்டீங்களா? இப்போ வாஷிங் சோடா கரைச்சி வச்சுருக்கீங்களா? இது எடுங்க, கொஞ்சம் நல்லா இதாகிடும். அந்த சோடா ஊற்றுங்க. ஊற்றுங்க. அடியில் எதாக இருந்தால் நிப்பாட்டிடுங்க. அடுத்து வந்து பேக்கிங் சோடா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி நம்ம கூட ஊற்றணும். மாற்றி மாற்றி கிண்டுக்கப்பா. டிஎஸ்பி எடுத்து இருக்கு. இப்போ டிஎஸ்பி கரைச்சிங்களா? மெதுவாக வருங்க. வெட்டிலாம் இப்போ கலர் கடைச்சிக்கோங்க. நமக்கு தேவையான கலர் எடுத்து லைட்டாக கொஞ்சமாக போட்டு முதல்ல கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு நமக்கு தேவையான கலர் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இப்போ கலர் ஆட் பண்ணுங்க. ஒரு ஆள் கிண்டி விட்டு கலர் போதுமான்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற்றிடுங்க. இப்போ தேவையான சென்ட் சரியா? உங்களுக்கு என்ன சென்ட் வேணுமோ தேவையான சென்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மூடி ஊற்றுங்க. சென்ட் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பழத்தை கரகோசம் கொடுத்துருவோமா? ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க. சூப்பராக வாஷிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு எடுத்துடலாம். 12 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம நுரையெல்லாம் அடங்கி நம்ம காலையில் லிக்விட் வந்து பியூர் லிக்விடாக கிடச்சிடும். சரியா? அப்புறம் தான் நம்ம பாட்டிலில் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் லிக்விட் தயார் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? இருக்கா? நீங்களே தயார் பண்ணல? வாஷிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சா? நாளைக்கு வந்து 12 மணி நேரம் கழிச்சு பாட்டில் நிப்பிட்டு நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே.